ஹாய் மா, வெல்கம் டு மை சேனல் நிலவின் நிழல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பொட்டேட்டோ வச்சு ஒரு சூப்பரான டிஷ் பார்க்க போகிறோம். பொட்டேட்டோ பெப்பர் ஃப்ரை. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் கொடுத்துருக்கோம், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறோம், செக் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு நல்லா தோல் சீவி பொடுசாக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வானலியில் எண்ணெய் விட்டுருங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கு அப்புறமா தான் கடுகு உளுந்த பருப்பு போடணும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல், ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்போர்ட் மை சேனல். இப்போது எண்ணெயில் கடுகு உளுந்த பருப்பு காஞ்சிடுச்சு. அதுக்கப்புறமா சீரகம் சேர்த்துக்கிறோம். சீரகம் சேர்த்து அதுவும் பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். உருளைக்கிழங்கு வதக்குறப்பவே உப்பு சேர்த்து வதக்குனிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சீக்கிரம் வெந்துடும். ஸோ உப்பும் சேர்த்தாச்சு. உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து, நெக்ஸ்ட்டு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கோம். மிளகாய் தூளும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். அதோடையே நம்ம சீரக மிளகு இந்த மாதிரி 1க்கு 2 அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு மல்லித்தூளும் சேர்த்துக்கிறோம். மல்லித்தூள் ஒரு ஸ்பூன், அதுவும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ நல்லா எண்ணெயிலேயே எல்லாம் வதங்கி வர்றப்போ தண்ணி லைட்டாக விடும் இல்லைங்களா, அந்த டைமில் பெருங்காயத்தூள் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுடலாம். தேவையான அளவு தண்ணி விட்டதுக்கப்புறமா சிம்மில் வச்சு இப்போது நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ இந்த டைமில் பார்த்திங்கன்னா லைட்டாக உப்பு சரி பார்த்துட்டு வேணும்னா நம்ம சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் குக் ஆனதுக்கப்புறமா எடுத்து பார்த்திங்கன்னா சூப்பரான பொட்டேட்டோ பெப்பர் ஃப்ரை நம்ம சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணலாம். ஒயிட் ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.